ஹை ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலில் சூப்பரான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் தான் காமிக்கிறாங்க. கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா வள்ளி, மாறா, ராமச்சந்திரன், ராகவா, கண்மணி எல்லாருமே இருக்கிறாங்க. அப்போ உடனே வள்ளி வந்து ராமச்சந்திரன் கிட்ட, ஆனால் அவன் கோர்ட்டில் வந்து மாறனை பற்றி சொன்னது எல்லாமே போயினா, நீங்கள் எதையுமே நம்பாதீங்க அப்படின்னு வள்ளி பார்த்தீங்கன்னா ராமச்சந்திரன் கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ உடனே வள்ளி வந்து கண்மணியை பார்த்து வந்து கேட்குறாங்க, எதுக்குமா நீ வந்து மாறனை பார்த்து இப்படி சொன்னேன்? ஏம்மா மாறனுக்கும் அண்ணனுக்கு ஏதாச்சும் முன்பகம் இருந்துச்சா என்ன அப்படின்னு வள்ளி வந்து கண்மணியை பார்த்து கேட்குறாங்க. அப்போ உடனே கண்மணி வந்து சொல்கிறாங்க, அந்த விட்னஸ் சொன்னது மட்டும் உண்மையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது உங்கள் புருஷனாக இருந்தாலும் சரி, இல்லை என்னோட புருஷனாக இருந்தாலும் சரி, இல்லை அது மாறனாகவே இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நான் வந்து ஜெயிலுக்கு அனுப்பாமல் விட மாட்டேன் அப்படின்னு கண்மணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவத்தோடு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு ராகவா பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னடா கண்மணி இப்படி சொல்கிறாங்களே, அப்போ நம்ம தான் பண்ணணும்னு தெரிஞ்சு போயிட்டுனா கண்மணி கண்டிப்பாக நம்மளை வந்து வெறுத்து ஒதுக்கிடுவாங்களே அப்படின்னு ராகவா வந்து மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாங்க. அப்போ உடனே கண்மணியோட அம்மா வந்து கண்மணிக்கிட்ட வந்து கேட்குறாங்க, என்ன கண்மணி நீ பேசுகிற? நீ அந்த குடும்பத்திலே வாழ்ந்துக்கிட்டு இருக்க, நீ வந்து அந்த குடும்பத்துக்காக தான் சப்போர்ட் பண்ணணும், அதை விட்டுட்டு நீ இப்படியெல்லாம் பேசுகிற. அப்போ உடனே ராமச்சந்திரன் வந்து சொல்கிறாங்க, கண்மணி பேசுனதில் என்னமா தப்பு இருக்குது? எந்த பொண்ணாக இருந்தாலும் கண்டிப்பாக இதை தான் பண்ணுவாங்க. என்னை கேட்டால் கண்மணி பேசுனதில் எந்த தப்புமே இல்லைன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். அந்த விட்னஸ் பேசுனதை நான் கூட நம்பலை, ஆனால் அந்த விட்னஸ் பேசுனது வந்து உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக நான் கூட தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு தயங்க மாட்டேன் அப்படின்னு ராமச்சந்திரன் வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு ராகவும் வள்ளியும் பார்த்தீங்கன்னா செமையாக அதிர்ச்சி அடைகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராமச்சந்திரன் வந்து அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. வள்ளி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ரொம்பவே டென்ஷனில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து எல்லாருமே போகிறாங்க. ஆனால் ராகவன் மட்டும் பார்த்தீங்கன்னா அங்கேயே நிற்கிறாங்க. அப்போ அந்த ஐவிட்னஸ் வந்து அங்கே வராங்க. ராகவனை பார்த்து கண்ணை காட்டி தனியாக வர சொல்கிறாங்க. அதை வந்து வீரா வந்து பார்த்துட்றாங்க. அப்போ உடனே மாறன் வந்து சொல்கிறாங்க, அவன் போனால் போட்டுட்டா நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் வந்து அழைச்சிக்கிட்டு வராங்க. அப்போ உடனே அந்த ஐவிட்னஸ் வந்து யோசிக்கிறாங்க, என்னடா நம்ம வர சொல்லி இவன் வந்து வரமாட்டேங்கிறானே, இவ்வளோ தெனாவட்டா போகிறானே அப்படின்னு அந்த ஐவிட்னஸ் வந்து நினச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்மணியை தான் காமிக்கிறாங்க. கண்மணி பார்த்தீங்கன்னா போலீஸ் இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கண்மணி வந்து சொல்கிறாங்க, அடுத்த டைம் கண்டிப்பாக கோர்ட்டுக்கு வரும்போது அந்த மாரம் வந்து தப்பிக்கவே கூடாது, எனக்கு வந்து அந்த மாரம் வந்து ஜெயிலுக்கு போகணும், எனக்கு அதான் வேணும் அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா போலீஸ் இன்ஸ்பெக்டர், சரி மேடம் நான் பார்த்துக்கலாம், உங்கள் சைடுலேருந்து நீங்கள் என்னென்ன ஆதாரத்தை எல்லாம் திரட்ட முடியுமோ அதெல்லாம் எனக்கு திரட்டி கொடுங்க, கண்டிப்பாக நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டருமே சொல்கிறாங்க. கண்மணி பார்த்தீங்கன்னா செம கோவத்தோட போகிறாங்க. எப்படியாவது மாறன் வந்து நம்ம ஜெயிலுக்கு அனுப்பாமல் விடக்கூடாது அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அங்கேருந்து செம கோவத்தோட கண்மணி வந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாறனையும் ராகவையும் தான் காமிக்கிறாங்க. அப்போ உடனே மாறன் வந்து ராகவிட்ட வந்து சொல்கிறாங்க, நீ மூஞ்சி எதுக்கிட்ட சோகமாக வச்சுக்கிட்டு இருக்க, அதான் எல்லாம் முடிஞ்சிட்டுலடா, இதுக்கப்புறம் நீனே வந்து மூஞ்சை காட்டி கொடுத்துறாதா, இவ்வளோ நாள் வரைக்கும் உன்னை கண்டுபிடிக்காமல் இருந்ததே பெரிய விஷயம், இப்போ நீனே வந்து ஏதாச்சும் தப்பாக பண்ணி ஏதாச்சும் காட்டி கொடுத்துறாத, நீ தான் அந்த தப்பு பண்ணுன அப்படின்னு, நான் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக உனக்கு வந்து எதுவுமே ஆக விட மாட்டேன்டா, அதுவும் இல்லாமல் நம்ம அத்தை வள்ளியத்தையும் கூட இருக்கிறாங்க, அதனால் நீ எதுக்கு பயப்படாதடா ராகவா அப்படின்னு மாறன் பார்த்தீங்கன்னா ராகவாவுக்கு வந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ராகவா பார்த்தீங்கன்னா, சரிடா மாறா, நீ இருக்க தைரியத்தில் தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 பேருமே மொட்டை மாடியில் நின்று சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து வீரா பார்த்துட்றாங்க. அப்போ உடனே வீரா வந்து மனசுக்குள்ள வந்து நினைக்கிறாங்க, விட்னஸ் வந்து நிறையா வந்து சொன்னான், ஆனால் இவங்க 2 பேருமே எதையுமே காட்டிக்கிடாமல் இவ்வளோ கூலாக 2 பேருமே சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு வீரா பார்த்தீங்கன்னா ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க அந்த இடத்துல. அந்த நேரம் பார்த்து வீரா பின்னாடி மாறன் வந்துடுறாங்க. என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உடனே வீரா வந்து சொல்கிறாங்க, அதெல்லாம் நான் ஒன்றும் யோசிக்கலையே, நீ என்னமோ ரொம்ப தீவிரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும், என்னன்னு சொல்கிறியா இல்லையா அப்படின்னு மாறன் வந்து வீரா கிட்ட கேட்குறாங்க. அப்போ வீரா உடனே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உடனே மாறன் வந்து சொல்கிறாங்க, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வந்ததுலேருந்து நீ தான் எல்லாத்துலேயுமே முன்பரமாக இருக்கிற, எல்லா பிரச்சனையுமே நான் பார்த்துக்கிறேன், எனக்கு வந்து பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன், நீ டைவர்ஸ் கேட்டியில் சீக்கிரம் அந்த டைவர்ஸ் வந்து நான் கண்டிப்பாக உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ வீரா உடனே நினைக்கிறாங்க, கண்டிப்பாக இவன் வந்து நம்ம கிட்டேருந்து ஏதோ மறைக்கிறான், ஆனால் இதை வந்து யாருக்கும் தெரியாமல் நம்ம தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு செம குழப்பத்தில் இருக்கிறாங்க வீரா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே பொழுது போயிருது. வள்ளி பார்த்தீங்கன்னா மாறனுக்கு அவள் தோசை ஊற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ மாறனும் பார்த்தீங்கன்னா சில டிப்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க, தோசை வந்து எப்படி ஊற்றிதாங்க அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. வள்ளியும் பார்த்தீங்கன்னா மாறனுக்கு பிடிச்ச மாதிரியே தோசையை வந்து ஊற்றி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ உடனே மாறன் வந்து சொல்கிறாங்க, அத்தை நீ எனக்கு ஊட்டி விடுத்த, நீ ஊட்டி விட்டு எனக்கு எவ்வளோ நாளாச்சு அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் வள்ளி வந்து அப்படியே கண் கலங்கி போயிடுறாங்க அந்த இடத்துல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாறனுக்கு வந்து அவங்க அத்தை வள்ளி வந்து தோசை வந்து ஊட்டி விடுறாங்க. அந்த நேரம் பார்த்து மாறன் வந்து சொல்கிறாங்க அவங்க அத்தை கிட்ட, நான் வந்து ஜெயிலுக்கு போய்த்தானே, உன் கையினால் வந்து இப்படியெல்லாம் சாப்பிட முடியாதுல்ல, அது மட்டும் இல்லை நீனும் ஊட்டி விட முடியாதுல்ல, அதனால தான் நான் கடைசியாக உங்ககிட்ட வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா வள்ளி வந்து அங்கேயே கண் கலங்கி அழுதுறாங்க. ஏன்டா மாறா அப்படியெல்லாம் நீ சொல்கிற, கண்டிப்பாக நான் இருக்கிற வரைக்கும் உன்னை வந்து ஜெயிலுக்கெல்லாம் நான் போக விட மாட்டேன்டா மாறா, அப்படி இல்லை அந்த விட்னஸ் வேறு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காத்த, ஒருவேளை நான் ஜெயிலுக்கு போகிற நிலமை வந்துட்டுனா அதுக்கப்புறம் நீ இதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாது இல்லத்த, அதனால தான் நான் அவங்ககிட்ட வந்து முன்னாடியே சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு மாறன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அத்தை வள்ளிக்கிட்ட சொல்கிறாங்க. வள்ளியும் பார்த்தீங்கன்னா அதை கேட்டுட்டு ரொம்பவே அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வீரா வந்து வந்துடுறாங்க. அப்போ உடனே வீரா வந்து கேட்குறாங்க மாறங்கிட்ட, இப்போ எதுக்கு நீ தேவையில்லாதெல்லாம் சொல்லி அவங்கள வந்து நீ அளவச்சிக்கிட்டு இருக்க, பாத்தியா வீரா நான் ஜெயிலுக்கு போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி என்னை வந்து ரொம்ப அளவச்சிக்கிட்டு இருக்கான் வீரா, மாற வந்து ஜெயிலுக்கு போக மாட்டான்லாம் வீரா, நீயே சொல்லு அப்படின்னு வள்ளி வந்து வீரா கிட்ட வந்து கேட்குறாங்க. அப்போ உடனே வீரா வந்து சொல்கிறாங்க, வள்ளியம்மா வந்து ஜெயிலுக்கெல்லாம் போக மாட்டான், அப்படியே அவன் ஜெயிலுக்கு போனாலும் கண்டிப்பாக நான் வந்து விட்டுற மாட்டேன் அப்படின்னு வீரா பார்த்தீங்கன்னா வள்ளிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீரா வந்து அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ உடனே மாறன் வந்து அவங்க அத்தை வள்ளிக்கிட்ட சொல்கிறாங்க, பார்த்தியா நான் சீரியஸாக பேசினா கூட அவளுக்கு என்னமோ நான் ட்ராமா பண்ணுற மாதிரி தான் தெரியுது,
நீ புரிஞ்சுக்கிட்ட அளவு கூட அத்தை இன்னும் என்ன வீரா வந்து புரிஞ்சுக்கல. கண்டிப்பாக வந்து என்னை ஏற்றுக்க மாட்டேன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாறன் சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க அத்தைக்கிட்ட. அப்போ வள்ளி வந்து கேட்குறாங்க மாறன்கிட்ட, மாறன் நீ கண்டிப்பாக நீ ஜெயிலுக்கு போக மாட்டியல அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உடனே மாறனும் கண்டிப்பாக நான் போக மாட்டேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க 2 பேரும். அப்போ உடனே மாறன் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கையில் வந்து தோசை வச்சிருப்பாங்க. அதை வந்து அவங்க அத்தைக்கு வந்து ஊட்டி விடுறாங்க. அவங்க அத்தையுமே மாறனுக்கு வந்து அந்த தோசையை ஊட்டி விடுறாங்க. அதை வந்து தூரத்துலேருந்து வீரா வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுநாள் பொழுது விடியுது. வீராவை தான் காமிக்கிறாங்க. வீரா பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் வந்து நிற்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வீராவோட அட்வொகேட் வந்து வராங்க. அவங்க அட்வொகேட் கிட்ட வீரா வந்து கேட்குறாங்க, மாறனுக்கும் அந்த ஐவிட்னஸுக்கும் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது சார். நான் வேணா அந்த ஐவிட்னஸை மீட் பண்ணி ஏதாச்சும் பேச முடியுமா அப்படின்னு அவங்க வக்கீல் கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு உடனே வீராவோட வக்கீல் வந்து சொல்கிறாங்க, நீ அப்படியெல்லாம் பேச முடியாதுமா. அப்படி பேசுறதுக்கெல்லாம் சட்டத்தில் வந்து இடம் இல்லை. அப்படி பேசினா நமக்கு தான் ஏதாச்சும் பிரச்சனை வரும். அப்போ உடனே வீரா வந்து அவங்க வக்கீல் கிட்ட வந்து சொல்கிறாங்க, சார் ப்ளீஸ் சார் நான் ஒரு டைம் வந்து அந்த விட்னஸை பார்த்து நான் பேசுகிறேன் சார். இதுக்கு பின்னாடி என்னமோ ஒன்று இருக்குது சார். அதை வந்து நான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஏதாச்சும் ரூல்ஸ் இருக்கா சார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ உடனே அவங்க வக்கீல் வந்து சொல்கிறாங்க, ஒரு நிமிஷம் இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. சரிம்மா நீங்களுமே இந்த விட்னஸ் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு கரெக்டாக 10 நிமிஷம் தான் டைம். நீங்களும் உங்கள் ஹஸ்பண்ட் மாதிரி நடந்துக்கிடாமல் நல்ல விதமாக நடந்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த வக்கீல் வந்து வீரா வந்து அனுப்பி வைக்கிறாங்க. வீரா பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஆட்டோ எடுத்துக்கிட்டு அந்த விட்னஸ் பார்க்கறதுக்காக கிளம்புறாங்க. அப்போ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோவில் வந்து பிருந்தாவுமே கூட வராங்க. பிருந்தா கிட்ட வந்து வீரா வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்லிக்கிட்டு வராங்க. அப்போ உடனே பிருந்தா வந்து நினைக்கிறாங்க, கண்டிப்பாக ராகவ மாமா வந்து அவங்கள காப்பாற்றுறதுக்காக தான் அந்த 10 லட்சத்தை கொடுத்துருக்காங்க. அதை வந்து அக்கா வந்து தப்பாக நினச்சிக்கிட்டாங்க. ஒருவேளை அக்கா மட்டும் அந்த விட்னஸை பார்த்துட்டாங்கன்னா எல்லா உண்மையுமே தெரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் ராகவ மாமா தான் அந்த தப்பை பண்ணுனது அப்படின்னு கண்டிப்பாக அக்கா வந்து அந்த ஐ விட்னஸ் வந்து மீட் பண்ணவே கூடாது அப்படின்னு பிருந்தா வந்து மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாங்க. அப்போ உடனே பிருந்தா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கையில் வச்சு இந்த பர்ஸை தூக்கி கீழே போட்டுறாங்க. கீழே போட்டுட்டு, அக்கா பர்ஸு கீழே விழுந்துருச்சுக்கா, ஒரு நிமிஷம் ஆட்டோ நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோ வந்து நிறுத்துறாங்க. அப்போ உடனே வீரா வந்து சொல்கிறாங்க, நீ சரி நீ பர்ஸ் எடுத்துக்கிட்டு நீ வீட்டுக்கு கிளம்பு, எனக்கு டைம் ஆச்சு, நான் போய்ட்டு அந்த விட்னஸை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீரா பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே கிடந்த பர்ஸ் எடுத்து பிருந்தா பார்த்தீங்கன்னா மாறனுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. மாறனுக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. அக்கா வந்து இந்த மாதிரி ஐ விட்னஸ் மீட் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க மாமா, நீங்கள் தான் மாமா இதை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு மாறன் கிட்ட பார்த்தீங்கன்னா பிருந்தா வந்து சொல்கிறாங்க. அப்போ உடனே வள்ளி வந்து கேட்குறாங்க, என்னாச்சுடா மாறா அப்படின்னு. மாறன் பார்த்தீங்கன்னா வள்ளிக்கிட்ட வந்து எல்லா உண்மையுமே சொல்கிறாங்க. வீராவும் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக போய்ட்டு அந்த விட்னஸ் வந்து பார்த்துறாங்க. அந்த விட்னஸ் பார்த்தீங்கன்னா வீரா கிட்ட வந்து எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீராவுக்கு வந்து எல்லா உண்மையுமே தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா வீரா வந்து கண்மணிக்கு வந்து கால் பண்ணுறாங்க. கண்மணி பார்த்தீங்கன்னா அதை கேட்டுட்டு செம்ம கோவத்தில் ரொம்பவே கொந்தளிச்சு போயிடுறாங்க.